என்ன திடீர்னு கல்யாணம் சொல்ற? ஆமா, அதுக்கு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? என்னவோ நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. இப்போ என்ன சொல்ல வர? இவ்வளோ நாளாக 2 பேர் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். இப்போ என்ன கட் பண்ணி விட்டு போகிற அவ்வளோதானே? ச்சே நத்திங் யா. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் துபாய் போயிடுவான். ஐ கான்ட் கோ டு துபாய். நான் இங்க தான் இருப்பேன். ஆல்வேஸ் we can have fun. ஜாலியா இருக்கலாம். ஹலோ ஹலோ, டேய் சரியா கேட்டுடா. கொஞ்சம் இரு, நான் வெளியே வந்துட்டேன். ஹலோ. ஹாய், கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யா தேங்க் யூ. ஹூ இஸ் திஸ்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அவன் யாரு? ஹலோ, ஹூ ஆர் யூ? வை ஆர் யூ டாக்கிங் ரபிஷ்? பார், இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கும் அந்த துபாய் மாப்பிளைக்கும் கல்யாணம். நீ இவனோட ஃபிஷர்மேன்ஸ்கோ போனது, இவனோட செஞ்சது எல்லாத்தையும் நான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வெளில விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு தான் பிரச்சனை. ஸோ நான் சொல்கிறத கேட்டனா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எப்படி வசதி? தமிழில் சொன்னால் புரியும்ல. மை துபாய் would be. பேஸ் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஓகே, உனக்கு இப்போ என்ன வேணும்? சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒன் சைட் பிளாக் ஸ்லீவ்லெஸ்ல சும்மா சூப்பராக இருக்க தெரியுமா? நீ யாரு? நீ இங்க தான் எங்கேயோ இருக்க. டென்ஷன் ஆகாத. ப்ளீஸ், எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கிஸ் வேணும். இடியட், என்ன பேசுற? நீ யாரு, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி முத்தம் கொடுனா என்ன அர்த்தம்? நீ எப்படி இருப்பன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா கிஸ் பண்ணுவியா? இல்ல, நான் அப்படி மீன் பண்ணல. அப்ப எப்படி மீன் பண்ற? சரி, உனக்கு கிஸ் தானே பண்ணணும், பண்றேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே வந்து உன்னை பாக்குறேன். அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்கனாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி சரி சொல்றேன். இப்ப நான் எப்படி இருப்பேன்னு தானே உனக்கு தெரியணும். அங்க ஒருத்த வாக்மேன் மாட்டிட்டு மண்டையாட்டிட்டு இருக்கான்ல, அவன மாதிரி இருப்பேன். சரி, இப்ப நான் எங்க வரணும்? மழை பெய்யுது, நீ எங்க இருக்க? லெஃப்ட்ல பைக் பார்க்ல இருக்கேன், வா. வரேன்.